பாட் 2 பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வெறும் 3 பொருளை வச்சு பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற டல்கோனா காஃபி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி இந்த காஃபி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நல்ல க்ரீமியான சில்கியான டெக்ஸ்சரில் இருக்கிற ஒரு காஃபி, அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. இது கிவ்அவேக்கான 8வது வீடியோ. நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிவ்அவே பற்றிய முழு விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டல்கோனா காஃபி பண்ணுறதுக்கு தேவையான பொருளும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ இந்த சூப்பரான டல்கோனா காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. காஃபி பவுடர் உங்களுக்கு பிடிச்ச என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததான் 3 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன், நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக சூடான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறேன். நீங்கள் விஸ்க்கு இல்லைனா ஃபோர்க் மூலமாக கூட பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணும்போது வெறும் 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு காஃபி க்ரீம் கிடச்சிரும். இதுவே நீங்கள் விஸ்க்கு இல்லைனா ஃபோர்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஆகும். கொஞ்சம் பொறுமையாக பீட் பண்ண வேண்டியிருக்கும். இது கிட்டத்தட்ட கேப்பச்சினோ மாதிரி தான். நம்ம அந்த ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதான். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே கேப்பச்சினோ அப்புறம் ஃப்ராப்பச்சினோ ரெசிபிலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு நல்ல சில்கியான ஸ்மூத்தான ஒரு காஃபி க்ரீம் கிடச்சிருச்சு. இப்போ இதை எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பால் எடுத்துக்கோங்க. பால் நான் நல்லா காய்ச்சி ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட ஐஸ் க்யூப் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச காஃபி க்ரீமை போட்டுக்கோங்க. பால் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால இந்த காஃபி க்ரீம் உள்ளே மூழ்காமல் பாலுக்கு மேலே நல்லா ஃப்ளோட் ஆகும். நீங்கள் குடிக்கும்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு குடிங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த காஃபி க்ரீம் மீதி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் இந்த ரெசிபி பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் நேற்று தான் இந்த ரெசிபியை என் வீட்டில் ட்ரை பண்ணேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டல்கோனா காஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.